வணக்கம். விருதை புகழ் யோகவேல். மிதனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதனராசி அன்பர்கள் மத்தியமமான உயரம் உள்ளவர்கள், உயர்கல்வி கற்றவர்கள், புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். மிதனராசி அன்பர்கள் செல்வந்தர், செய்யும் தொழில் கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவர், புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மிதனராசி அன்பர்கள் பொறுமையாகவும் அருமையாகவும் தொழிலை செய்து வெற்றி பெறக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு 1/6/2026 தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு கடகத்திற்கு சென்று உச்சம் பெற்று மிதனராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக பிடெக்கு, எம்டெக்கு, பிடெக், ஐபிடி, இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி படித்தவர்களுக்கு பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த வேலைகளும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும், சிலருக்கு வெளிநாட்டில் உள்ள குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி வழங்குகிறது. மிதனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வி தடைப்பட்டிருந்தால் மேல் படிப்பு படிவதற்காக அரசாங்கம் உதவி செய்யும். அதிக மதிப்பெண் பெற்று சிலருக்கு மருத்துவத்துறை, கான்ட்ராக்ட் துறை அல்லது கலைத்துறை இதில் மேலும் படிப்பதற்கான மாணவியர்களுக்கு இந்த குரு பயிற்சி வழங்குகிறது. மிதனராசியில் பிறந்த மாணவர்கள், இளம் வயதில் உள்ளவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களுடைய பாராட்டு பெற்று கபடி, வாலிபால், கிரிக்கெட் அல்லது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்பாக அமைகிறது. மிதனராசியில் திருமணம் செய்து காதலர்கள் இடையில் பிரிந்திருந்த காதலர்கள் ஒன்று சேர்வார்கள். காதல் மனம் பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தினாலே திருமணம் நடைபெறும். மிதனராசியில் திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நீண்ட காலமாக தடைப்பட்ட கணவன் மனைவி தம்பதியர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அது இன்முகமாக தீர்வு கண்டு குழந்தை பாக்கியமும் குலதெய்வ வழிபாடும் சிறப்பாக அமையும். அடுத்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜவுளித்துறை, ரியல் எஸ்டேட், விவசாயம், வெளிநாடு ஏஜெண்டுகள், கலைத்துறை, கேமராமேன், எடிட்டிங் அனைவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்பவும் சிறப்பாக உள்ளது. இந்த மிதனராசியில் பிறந்தக்கூடிய நண்பர்கள் எந்த ஒரு தொழிலை தொட்டாலும் சிறப்பாக அமையும். ஆனால் வெளியில் செல்லும்பொழுது சனி பயிற்சி 10ல் இருப்பதினால பண பரிமாற்றம் அல்லது பொன் பொருள்கள் ஜாக்கிரதையாக வைத்து கொள்வது, சிலருக்கு இரவல் கொடுத்து வாங்குவது, கொடுக்காமல் இருப்பது மிகவும் நன்று. சிலருக்கு பொருள் திருட்டு போவதற்கான வழிகள் உண்டு. புதிய பண விரயம் ஏற்படும். அந்த பண விரயத்தை படிப்பிற்காகவும் அல்லது குழந்தைகளுக்கு மேல் கல்வி தொடங்குவதற்கு செலவிடுவதும், புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகளும், வாகனங்களை மாற்றிக்கொள்வதும் அல்லது விவசாயங்களை புதிய தொழில்நுட்ப முறையில் தொடங்கி விவசாயத்துறையில் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு பலவிதமான சலுகைகளும், வரக்கூடிய கடன் தள்ளுபடி இவை அனைத்தும் இந்த குரு பயிற்சியானது வழங்குகிறது. அரசியல் சுமாராக உள்ளது. இராணுவம், மிலிட்ரி, காவல்துறை, இபி அனைவருக்கும் சிறப்பாக உள்ளது. அதிகாரி தொந்தரவுகள் ஏதேனும் இருந்தால் மேலிட அதிகாரிகள் இடமாற்றம் ஆகிவிடுவார். இவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும். சிலருக்கு நீண்ட காலமாக அரசாங்கத்தினாலே கிடைக்கக்கூடிய உதவித்தொகைகள் ஏதேனும் இருந்தால் வயதானவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாடு நடைபெறும். குடும்பத்தில் காதணி விழா அல்லது வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகள், சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், ஆடை ஆவணங்களை சேகரித்தல், பொன்பொருள் சேர்க்கை, புதிய தொழில் தொடங்குவது
அரசியலில் நின்று வெற்றி பெறுவது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, நல்ல நண்பர்கள் அமைவார்கள். வயதானவர்கள் இருந்தால் அவர்களை உடல் நலம் சிறிது பாதிக்கப்படும். அவர்களை பேணி பாதுகாத்து கொள்ளவும், சிலருக்கு கால்நடை வளர்ப்பு அல்லது சிலருக்கு விலங்குகளில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் வழங்குகிறார். வாகனங்களில் சிறு சிறு விபத்து ஏற்படும், பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதிக வேகங்களை செல்லாமல் இருப்பது மிகவும் நன்று. குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நன்று. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திரு ஆதிரை ராகு பகவான், கும்பகோணத்தில் உள்ள ராகு பகவானை தரிசித்து வருவது, அர்ச்சனை ஆராதனை செய்து கொள்வது மிகவும் நன்று. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் வழிபட்டு அர்ச்சனை ஆராதனை செய்து கொள்வது நன்று. வீடுகளில் கணபதி ஹோமமும் ஆயுசு ஹோமமும், தனம் தானியம் வியாபார அபிவிருத்தி ஹோமமும் செய்து கொள்வது நன்று. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் வழிபாடு செய்து கொள்வது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் குலதெய்வங்களுக்கு அர்ச்சனை அல்லது அவர்களது உபயம் கொடுத்து செய்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சங்கடகார சதுர்த்தி திதி விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து வேலை தடைப்பட்டு இருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் சிறப்பாக வேலை அமையப் போகிறது. சிலருக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கு, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவி இருவருமே வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அல்லது குழந்தைகளுக்கு கல்வி மேலும் மேல் படிப்பு செலவிடுதல், விவசாய நிலங்களை வாங்கி பெறுவது, மற்ற துறைகள் அனைத்துமே மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த குரு பயிற்சி பலன் சுபம்.